இருமொழி கொள்கைதான் என்பதை உறுதிப்படுத்தினார் பேரறிஞர் அண்ணா. அவருடைய வாரிசு என்பதனால் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்றார் முத்தமிழறிஞர் கலைஞர். அதை ஏற்க மாட்டோம், தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் நீ திணித்தாலும் என்று இன்றைக்கும் அதை நடைமுறைப்படுத்துகிறவர் அண்ணன் தளபதி அவர்கள். அதனால்தான் நேற்று பிரதமரை போய் சந்திக்க நேர்ந்தது. நீங்கள் திணிக்கிற தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் மும்மொழி கொள்கையை திணிக்க பார்க்கிறீர்கள், ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இன்றைக்கும் ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக் என்று சொல்லுகிற துணிச்சலை பெற்றவர் தளபதி அவர்கள். அந்த லெகசி, டிராவிடியன் லெகசி தளபதி அவர்களிடத்தில் இன்றைக்கு இருப்பதனால்தான் இந்த ஆட்சியே டிராவிடியன் மாடல் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார். கலைஞர் கூட அதை அறிவிக்கவில்லை, அண்ணா அரசு என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நாங்கள் நடத்துகிறோம் என்பதை இந்திய நாடே அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இது டிராவிடியன் மாடல் என்று பிரகடனப்படுத்தியவர் தளபதி அவர்கள். இவரை வெறும் குடும்ப வாரிசு என்கிறார்கள், கருத்தியல் வாரிசு, பெரியாரின் கொள்கை பேரன். பெரியார் வழியில் அவர் தொடர்ந்து இயங்குகிறார் என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை. இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். முத்தமிழறிஞர் கலைஞர் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, இந்த முழக்கம் இந்திய மாநிலங்களில் எந்த முதல்வராலும் இதுவரையில் முன்வைக்கப்படவில்லை. அரசமைப்பு சட்டத்தின்படி எழுப்பிய முழக்கம். அதற்காக முதலில் 1969 பி.வி. ராஜமன்னார் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து இந்திய ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு மாநில அரசுக்கும் இடையிலான உறவுகள் குறித்து விசாரணை நடத்த சொன்னவர். அதை பின்பற்றித்தான் பஞ்சாபிலே ஆனந்தப்பூர் சாஹிப் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேற்கு வங்கத்திலே ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது. அதன் பிறகுதான் இந்திய ஒன்றிய அரசு சர்க்காரியா தலைமையிலே மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவை பற்றி விசாரிப்பதற்கென்று ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த தாக்கத்தை ஏற்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், இந்திய ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான உறவுகள் என்னவாக இருக்க வேண்டும், அதிகார பகிர்வுகள் என்னவாக இருக்க வேண்டும், மாநில அரசுகளுக்கான சுயாட்சி உரிமை எத்தகையது என்பதை பற்றிய விவாதத்தை இந்திய அளவிலே ஏற்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதேபோல இந்தியாவில் எந்த மாநில முதல்வர்களும் பின்பற்றாத பல நலத்திட்டங்களை முதலில் அறிமுகப்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். கண்ணொளி வழங்கும் திட்டம் உலகில் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் அது கிடையாது. குடிசை மாற்று வாரிய திட்டம், கூரை குடிசைகளை எல்லாம் நகர்ப்புறங்களிலே அவற்றையெல்லாம் நீக்கி அழகுபடுத்தி கட்டிடங்களில், அடுக்குமாடி கட்டிடங்களில் எளிய மக்கள் வாழ முடியும் என்பதை முதலில் உருவாக்கியவர். கிராமப்புறங்களில் இருக்கிற கூரை குடிசைகளை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு கார வீடுகளை கட்டித் தருகிற திட்டத்தை ஏற்படுத்திய அன்றைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜெகஜீவன் ராம் அவர்களை அழைத்து வந்து அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதை பார்த்த பிறகுதான் ஜெகஜீவன் ராம் அவர்கள் இந்திரா காந்தி அம்மையாரிடத்தில் எடுத்துச் சொல்லி இந்திரா ஆவாஸ் யோஜனா என்கிற ஒரு புதிய திட்டத்தை இந்திய அளவிலே இன்றைக்கு இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டம் உருவானது என்றால் அதற்கு அடிகோடியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இப்படி இந்திய அளவிலே ஒரு கருத்தியல் தாக்கத்தை ஏற்படுத்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.